ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிந்து. இது நம்ம ஷோ டைம் சேனல். இந்திரா சௌந்தரராஜன் எழுதின விட்டு விடு கருப்பா அப்படின்ற புத்தகத்தை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்திரா சௌந்தரராஜன் நிறைய திகில் ஆன்மீகம் சம்மந்தமான புத்தகங்கள் எழுதியிருப்பாங்க, நாவல்கள் எழுதியிருக்காங்க. புதுசாக புத்தகம் வாசிக்க தொடங்கியிருக்கவங்களுக்கு இந்திரா சௌந்தரராஜனோட புத்தகங்கள் படிக்கும்போது இன்னுமே அதிகமாக புத்தகங்கள் மேலே ஆர்வத்தை கொடுக்கும். இந்த விட்டு விடு கருப்பான்ற புத்தகமும் ஒரு ஆன்மீகம் ப்ளஸ் த்ரில்லர் கலந்த கதை தான். 90s கிட்ஸ்களுக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சன் டிவியில் கூட மர்மதேசம் விடாது கருப்புன்ற ஒரு த்ரில் சீரியல் ஒளிபரப்பாகி இருக்கு. இந்த புத்தகத்தை மையப்படுத்தி தான் அந்த தொடரையே எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகிற இந்த விட்டு விடு கருப்பான்ற புத்தகத்தை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். விட்டு விடு கருப்பா, அத்தியாயம் 1. வா வா கருப்பா, படி கருப்பா, உன் வட்ட மொழி என்ன சென் நெருப்பா, தாத்தா கருப்பா அருங்காவல், தராட்டா பிடிப்பேனே உன் கால்கள், போ போ பிணியே ஓடிப்போ, போகாட்டா கருப்பன் உனை பொடிப்பான். கோடாங்கி பாட்டு. டனங் டனங் டனங். இது ஒரு ராட்சச மணியின் சப்தம். இந்த ராட்சச மணி சப்தம் தோட்டக்கார மங்கலம் கிராமம் எங்கும் எதிரொலிக்க தொடங்குகிறது. அதிலும் நள்ளிரவில் அண்ணாந்தால் வானத்தில் நிலா வட்டம். மாசமோ ஐப்பசி, காலமோ அர்த்த ஜாமத்தை தொடப்போகும் 12 நெருங்கும் நிமிடப்போது. இந்த வேளையில் இந்த மணியின் சப்தமா? வீட்டு தாழ்வாரம், வாசற்புறத்து, கிட்டி திண்ணை, களத்து மேடு என்று கட்டிலில் புரண்டு கொண்டிருக்கும் தோட்டக்கார மங்கலத்து பெருசுகள் எல்லாம் தூக்கம் கலைந்து நிமிர்ந்து அமர்ந்து மணி சப்தம் கேட்டு விதிர்க்கத் தொடங்குகின்றனர். பட்டி மாடுகள், அடைப்பு கோழிகள் கூட விடைத்து போய் சற்றே சிலிர்க்க, மச்சக்காரன் தெருவில் பால் குடிக்க அழுத ஒரு தூளி குழந்தை கூட ஆத்தாளின் முளைக்காம்பை உதட்டால் ஒதுக்கிவிட்டு அந்த சப்தம் கேட்டு தன் குட்டி மணி விழியில் மிரட்சியை தூக்கி காட்டுகிறது. ஆறது இந்த ராத்திரியில மணி அடிச்சுக்கிட்டு? என்ன தைரியம் கருப்பு கோயில் மணிய இந்த ராத்திரியில இந்த அடி அடிக்க? ஏலே வீரபாகு, ஊர்க்காவ நாயே, என்னடா புடுங்கிட்டு கிடக்க? யாராவது கருப்பங்கோயில் பக்கம் வாடா நெத்திலி, போய் பார்த்துட்டு வருவோம். 1.5 4.5 கிலோமீட்டர் நீள அகலம், 24 தெரு, ஒரு மிடில் ஸ்கூல், குச்சு வீடு ஒன்றில் தபால் ஆபீஸ், தெற்கு முனையில் அங்காளம்மனுக்கும் வடக்கு வளைவில் மாரியம்மனுக்குமாய் 5 10 சென்டில் 428 வேப்பமரம் சூழ்ந்த கோயில். ஆனை முடித்தேவர் உபயத்தில் 10,000 புத்தகம் கொண்ட பாரதி நூலகம், 66 விளக்கு கம்பம், 19 தெருக்குழாய், ஏகாந்த சைஸில் 4 லாரியை போட்டு மூட முடிந்த சைஸில் முனிக்கிணறு எனும் பொது கிணறு, 4000 சில்லறையில் பொது ஜனங்கள். அவர்கள் எண்ணிக்கை கடந்த ஆடு மாடு கோழிகள் குருவிகள். இதுதான் தோட்டக்கார மங்கலம். இப்போது ஆளாளுக்கு பயந்தும் மிரண்டும் பேசும் சந்திர கதிர் தோய்ந்த ஒரு வெள்ளி ஒளி கிராமம். டனங் டனங் டனங். ராட்சதமணி சத்தம் நின்ற மாதிரி தெரியவில்லை, தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தொலைவில்தான் ஒலிக்கிறது அது. தொலைவென்றால் ஊருக்கு வடக்கில் மலையாளத்தான் கரட்டுக்கு அப்பால் நாயக்கர் தோட்டத்தில். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் கடந்து இருளின் நிசப்தத்தில் நீந்தி வயல்வெளிகள் கடந்து வருகிறது இந்த சத்தம். வழியில் ஊர் மயானம் இருக்கிறது. புல் கூட முளையாத மலட்டு காடு இருக்கிறது. ஆனை புரண்டு படுத்த மாதிரி ஒரு குட்டி கரடு வேறு இருக்கிறது. 3ஐயும் கடந்தால் ஊருக்கே வளத்தை அள்ளித்தரும் வற்றாத வீரபாண்டியன் கண்மாய் வேறு. அந்த கண்மாய் கரையின் கிழக்கு வடக்கு முனையில் குபேர மூலை என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்லும் இடத்தில் ஒரு வற்றாத ஊற்று பள்ளம். அந்த பள்ளம் கொண்ட நாயக்கர் தோட்டத்தில் அரகியின் சடை முடி போல் ஹோவென வளர்ந்து கிடக்கும் ஆலமரத்தடியில் உள்ள கல் மேடையில் இருந்துதான் வருகிறது அந்த சத்தம். கல் மேடை ராட்சசமணியை இசைக்க வேண்டும் என்றால் அதற்கு யானை வர வேண்டும் என்பார்கள். அத்தனை பெரிது, அத்தனை வலிது. நினைத்த மாத்திரத்தில் அங்கு போய் அடித்துவிட முடியாத ஒரு அசாத்தியம் அது. எதிரிலேயே ஊரே விழுந்து கும்பிடும் கருப்புசாமி சன்னதி. சன்னதியில் 18 படிகள். அதன் மேல் ஒரு ஆள் உயர அறிவாள்தான் அங்கே கருப்பு. சந்தன குங்குமத்தில் தோய்ந்து
அலறி பூமாலை சரத்தால் மூடியும் மூடாமலும் தெரியும். அந்த வாளை பார்த்தாலே காதோரமாய் விர்ரிங் பிங் என்று அதை யாரோ சுழற்றுவது போல் ஒரு பிரம்மை தட்டும். பகல் பொழுதில் பார்க்கவே பயம் காட்டும் இந்த கருப்பு கோயிலில் அந்த பௌர்ணமி ராத்திரியில் அத்தனை பெரிய மணியை விடாமல் இசைப்பது யார்? எதற்காக? விழித்து கொண்ட ஊர் ஆங்காங்கே கூடி குசுமுசுவென்று பேசி மிரள ஆனைமுடியார் வீட்டில் மட்டும் சற்று காரசாரமான விவாதம். தேவரே, இப்படி கல்லா கிடந்தா எப்படி? வாரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஆமாம் தேவரே, இப்படி ஒரு சப்தத்தை என் ஆயுசுக்கு நான் கேட்டதே இல்லை. ஆனைமுடியாருக்கு நன்கு விளைந்த மீசை, 60 வயது கடந்த போதிலும் அதில் அடவி கருப்பு வேறு. அதை நீவிக்கொண்டு சரி கிளம்பலாம் என்பது போல நிமிருகிறார். ஓடி வருகிறாள் வெள்ளினாச்சி. வானாம், சொன்னா கேளுதீக, வேணா விடிஞ்சு பார்த்துக்கிடலாம். ஆமாம்ப்பா, சொன்னா கேளுங்கப்பா. குறுக்கில் விழுகிறாள் இளைய மகள் லட்சுமி. செத்த வாய மூடுறீங்களா? அப்ப நீங்க கிளம்புங்க, நானும் வரேன். கருப்பு செருமிக்கொண்டு முன் வருபவன் ஆனைமுடி தேவரின் ஒரே மகன் ராஜேந்திரன். டிப்ளமோ அரியர்ஸ் கேஸ். ஆனைமுடியார் மகனை சற்று பெருமிதத்தோடு பார்க்கிறார். முற்றத்து டியூப்லைட் வெளிச்சத்தில் அந்த பார்வையின் தீச்சன்யம் சுற்றி இருப்பவர்களுக்கு உற்சாகம் தருகிறது. தீப்பந்தம் எடுத்துக்கிடுங்க. வெள்ளி ஓடிப்போய் என் துப்பாக்கியை தூக்கியா பார்ப்போம். ஆனைமுடியார் அனைத்தையும் மீறி நிமிர்ந்து விட்டார். வெள்ளி நாச்சி பயந்த கண்களில் நீர் துளிர்க்க விடுகிறாள். ஏலே போவுல, போய் எடுத்தா. இத்தனை பேர் வராகல்ல, நான் என்ன கருப்பு சாமியை சங்கிலியில பூட்டி இழுத்தாரவா போறேன்? போறது என்ன சப்தனோ பார்க்கத்தானே. ஆனைமுடியாரின் குரலில் கணிசமான ரௌத்ரம் கூடி போகிறது. வெள்ளி நாச்சி பம்மி உள்ளே செல்கிறாள். ஊரிலேயே பெரிய வீடு. பங்களா, பார்த்து கட்டிய வீடு. உள்ளே இக்காலத்துக்கும் ஏய்ந்து கொடுக்கும் கைத்தான் ஃபேன், கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜ், ஃபோம் மெத்தை என்கிற அம்சங்கள். மரப்படியில் அமைந்த மாடி ஏறி மச்சு பகுதியினை தொட்டால் வருச நாட்டில் திரிந்த ஒரு வேங்கை புலியின் பாடம் செய்த தலை, அதை ஒட்டி கொம்பு தாங்கியில் அதை புலியை சுட்ட அதே துப்பாக்கி. 1000 உயிர் குடித்த அபூர்வ துப்பாக்கியாம். வெள்ளையன் காலத்தில் இருந்து இருக்கிறது. ஆற்காட்டு நவாபுக்கு எதிராக அவன் மார்பு முன் கூட அதன் குழல் நீண்டதாகச் சொல்வார் தேவர். அதை தொட்டு தூக்கி எடுக்கிறாள் வெள்ளினாச்சி. துப்பாக்கி கிடந்த கொம்பு தூக்கிக்கு அருகிலேயே ஒரு புகைப்படச் சட்டம். உள்ளே செம்பருத்தியை மல்லுக்கு அழைக்கும் அழகில் இளம் பெண்ணின் முகம். அந்த முகத்தை பார்த்து வெள்ளினாச்சி மிடறு விளங்கியபடி முணங்குகிறாள். ரத்னக்கண்ணு, உங்க அப்பு போக்கே சரியில்லை. நீ இருந்தா அது இப்ப வெளியே கிளம்புமா? நீ தான் கிளம்ப விடுவியா? யாரோ மணி அடிச்சா நமக்கென்ன கண்ணு? புத்தி வரல தாயி, புத்தி வரல. முனங்களோடு துப்பாக்கி எடுத்து வந்து தர அதை ராஜேந்திரன் வாங்கி கொள்கிறான். தேவர் பெருமிதத்தோடு நடையிடத் தொடங்க கூட்டம் பின் தொடர்கிறது. ஆனால் அவர்கள் கடலை வயலில் கால் வைத்த நொடியில் ஊர் மயானம் தெரியும் இடத்தில் அந்த சப்தம் நின்று போனது. ச்சே! தேவரிடம் கூட ஆசூயை. ஓயாமல் ஒலித்த ஓங்கார ராட்சசமணி சத்தம் நின்று போன நிலையில் இப்போது பேரமைதி. வயல் வரப்பின் மேல் வரிசையாய் நிற்பவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்ள ராஜேந்திரன் அதை கலைக்கிறான். சப்தம் நின்னா என்ன? போய் பார்த்துட்டு வருவோம். எந்த வெறும் பையன் இந்த ராத்திரியில மணி அடிச்சதுன்னு தெரிய வேண்டாமா? மணி அடிக்க நேரம் காலம் இல்லையா? அதுலயும் அந்த மணியை அடிக்க என்ன அவசியம் வந்துச்சு? அவன் வெறும் பையன் இல்ல ராஜேந்திரா, பல்லாளன். பகல்லையே கருப்பு கோயிலுக்கு போக அச்சப்படுற நிலையில ராத்திரியில ஒருத்தன் இந்த போடு போட்டிருக்கானா அவனா வெறும் பைய? வாஸ்தவம்தான். நடங்க. இது ஊர்காவல்காரன் வீரபாகு. நடக்கிறார்கள். தீப்பந்தம் திகிக்கும் நடை. சரியான அர்த்தஜாம நடை. மதுரை அதே அர்த்தஜாமம். மழை மேகம் போட்ட தற்காலிக பந்தலால் 20 டிகிரிக்கும் குறைவான செல்சியஸில் சோம்பலான பௌர்ணமி வெளிச்சத்தில் மங்கம்மாள் வடிவமைத்ததாக பீற்றிக்கொள்ளும் அகண்ட சாலைகள் எல்லாம் ஆக்கிரமிப்பால் சோமாலியா நாட்டு பிரஜை போல் இளைத்து அரைமணி மழைக்கும் தாளாது சேறு குலைய கிடக்க பஞ்சமில்லாத மழைக்கால பாக்டீரியாக்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெருங்கூட்டம் ராஜாஜி ஹாஸ்பிட்டலில்.
காலை 7 மணிக்கு தொடங்கிய டியூட்டியில் இரவு மணி 12 தொடப்போகும் வேளையிலும் சளைக்காமல் உட்கார்ந்த இடத்தை விட்டு எழுந்திராமல் ஆக்சிடென்ட் பேஷண்ட்களை பார்த்து கொண்டிருக்கிறாள் ஹவுஸ் சர்ஜன் ரத்னா. அவளைப் போலவே அந்த ட்ராமா வார்டில் 24 மணி நேர டியூட்டியில் ஆக்சிடென்ட் கேஸுகளிடம் மாட்டிக்கொண்டு விட்டிருக்கிறான் அரவிந்த். தன் டியூட்டிக்கு நடுவில் அடிக்கடி பக்கத்து அறை பக்கமாய் வந்து பேஷண்ட்டுகளிடம் துளி கூட சளைக்காதபடி செயல்படும் ரத்னாவை பார்த்துவிட்டு போகிறான். மை டியர் ஹவுஸ் சர்ஜன், என்ன அடிக்கடி ரத்னா வார்டு பக்கமா? எதிர்ப்படும் டாக்டர் நந்தாவிடம் கேள்வி. ஒண்ணுமில்ல சார், டாக்டர் பிரதாப் வந்துட்டாரான்னு பார்த்தேன். அவர் 1 வீக் லீவ் ஆச்சே. ரீல் சுத்தாதே அரவிந்த், டாக்டர் ரத்னாவை சைட் அடிக்கிறேன்னு தைரியமா சொல்லு. அரவிந்த் டாக்டர் நந்தாவின் மடக்களில் திகைக்கிறான், திணறுகிறான். அவர் தொடர்கிறார். எனக்கு தெரியும் அரவிந்த், நீ ரத்னாவை லவ் பண்ற. உன் 3rd MBBSல் இருந்தே நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆமா, இன்னுமா அவ உனக்கு கிரீன் சிக்னல் கொடுக்கல? மௌனிக்கிறான் அரவிந்த். க்ஷணத்தில் ஆழமான சோகத்தினை அவனது அரவிந்த் சாமி முகத்தில் பளிச்சென்று பார்க்க முடிகிறது. மாவட்ட டிஎஸ்பி மகன், நல்ல பால்கோவா வெளுப்பு, இன்ஷூர் செய்ய தூண்டும் 4 கம்பளிப்பூச்சி ஒன்றின் மேல் ஒன்று படுத்த மாதிரியான மீசை, அதில் மெல்லிய துடிப்பு பரவுகிறது. நந்தா புரிந்து கொள்கிறார், ஆறுதலாய் பேசுகிறார். டோன்ட் வொரி, உன் காதல் நிச்சயம் சக்சஸ் ஆகும். ஒருதலை ராகம் பாடாம மனசு விட்டு பேசு. உனக்காக நான் வேணுமானாலும் பிள்ளையார் சொல்லி போடுறேன். அதான் கோர்ஸ் முடிஞ்சு ஹவுஸ் சர்ஜனாவும் ஆயாச்சே. இன்னும் என்ன, ரத்னா ரொம்ப நல்ல பொண்ணு, சின்சியர் அண்ட் டெடிகேட்டிவ். அவகிட்ட நான் பேசுகிறேன். தேங்க்யூ சார். அரவிந்த் பேசிவிட்டு ஸ்டெட்டஸை பிடித்தபடி தன் அறை நோக்கி நடையிட நந்தாவும் ரத்னாவை நெருங்குகிறார். ஹலோ பேபி. வாங்க டாக்டர், நான் பேபியா? ரத்னாவிடம் இருந்து டியூட்டியில் இருந்து களையாத பேச்சு. எனக்கு நீ பேபி தாமா. போகட்டும், டியூட்டி முடிஞ்சு போகும்போது கொஞ்சம் என்னை பார்த்து விட்டு போயேன். ஷோர் டாக்டர். ஹாஸ்பிட்டலின் 3வது மாடியில் ஹவுஸ் சர்ஜன் குவார்டர்ஸில் முகம் கழுவி கொண்டிருக்கிறார் நந்தா. உள் நுழைகிறாள் ரத்னா. வாமா உட்காரு, தோ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னது போலவே லுங்கி சட்டை என்கிற ஹோம்லி லுக்கில் வெளிப்படுகிறார். தன் டியூட்டி முடிந்த ரிலீஃப் நன்கு தெரிகிறது. என்ன சாப்பிடுற? கோக், மிராண்டா, பெப்சி. கேள்வியில் கரிசனம். ஒன்றும் வேண்டாம் தேங்க்யூ. எதுக்கு வர சொன்னீங்க டாக்டர்? ரத்னாவின் நைச்சியமான கேள்வியை ரசித்தபடி அவளை ஊன்றுகிறார். சொல்லுங்க, என்ன விஷயம்? டியூட்டிக்கு நடுவில் வந்திருக்கியா? ஆமாம், இந்த ராத்திரியில் இப்போதான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஆக்சிடெண்ட் கேஸுங்க ரொம்ப அதிகம். குட். நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கு வந்துடட்டுமா இல்லை சுற்றி? ப்ளீஸ் ஸ்ட்ரைட்டாகவே வந்துடுங்களேன். வாட் யூ திங்க் அபவுட் அரவிந்த்? டாக்டர் நந்தாவின் அந்த கேள்வி ரத்னாவின் பொட்டில் அறைகிறது. ரத்தமும் ஆல்கஹாலும் நேருக்கு நேர் கை குலுக்கி மயங்குவது போல் பிரம்மை தட்டுகிறது. சொல்லுமா, வாட் யூ திங்க் அபவுட் அரவிந்த்? தயங்கி தயங்கி உலர்ந்த உதடு பிரிக்கிறாள். எதுக்கு டாக்டர் கேட்குறீங்க? எதுக்கு கேட்பேன், எல்லாம் அவன் காதலை சொல்லத்தான். லுக் ரத்னா, அவன் உன்னை லவ் பண்ணுறான், ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறான். உங்களை எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷமாக தெரியும். அதில் 2 வருஷமாக அவன் உனக்காக தவிக்கிற தவிப்பு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னடா டாக்டர் புரோக்கர் ஆயிட்டேன்னு நீ நினச்சாலும் கவலை இல்லை. அவன் காதலுக்கு நீ ஒரு நல்ல பதிலை சொல்லித்தான் தீரணும். டாக்டர் நந்தாவின் பேச்சால் இறுகி போகிறாள் ரத்னா. நள்ளிரவின் உறைந்து போன அமைதிக்கு நடுவில் அவள் முகத்தில் ட்ராமா வார்டு டாக்டர்களுக்கென்றே வரும் 24 மணி நேர டியூட்டி களைப்பு வேறு. பிடிக்கலைனா பிடிக்கலைன்னு சொல்லு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அரவிந்த் கிட்ட நான் சொல்லிக்கிறேன். நந்தாவிடம் விடமாட்டாத ஒரு வகை வளைப்பு, ரத்னாவிடம் களையாத மௌனம். எனக்கும் ஆசைதான் என்கிற எண்ணம் மேல் எழும்புகிறது. ஆனால் அது உடனே கலைந்தும் போகிறது. மனதுக்குள் அம்மா வெள்ளினாச்சியின் முகம் முண்டுகிறது. டாக்டருக்கு படிக்க சீட் கிடைத்து அது கிராமத்திலேயே முதல் பெண்ணாக மதுரை நோக்கி கிளம்பிய போது அவள் சொன்னது நினைவை கொத்துகிறது. தாயி, நீ படிக்க போற, அது ஞாபகத்துல வச்சுக்க. போற இடத்துல யார்கிட்டையும் மனசை பறிகொடுத்து வாய் வயிற நிரப்பிட்டு மட்டும் வந்து நின்னுடாதே. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நம்ம குலத்து பெண்டுகளுக்கெல்லாம் புருஷன் யாருங்கிறத அந்த கருப்பு தான் சொல்லும். நொண்டியோ முடமோ அது சொல்லி போட்டா சொன்னதுதான்.
மீறினா என்ன நடக்கும்னு நான் உனக்கு சொன்னாதான் புரியுமா என்ன? எல்லாம் மலை கருப்பு வம்சத்து தலையெழுத்து. அம்மாவின் குரல் முண்டி அடங்குகிறது. என்னம்மா இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? சம்மதம்னு எடுத்துக்கவா? நோனோ, வேகமாய் மறுக்கிறாள் ரத்னா. அப்ப உனக்கு பிரியமில்லை அப்படித்தானே? அப்படியும் இல்ல டாக்டர். இது என்னம்மா வினோதமான பதில்? வினோதமான குடும்பத்தைச் சேர்ந்தவனா இப்படித்தான் இப்ப பதில் சொல்ல முடியும்? புரியலம்மா, குழப்புற. ப்ளீஸ் டாக்டர், கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் அரவிந்த் கிட்ட அவர் எதிர்பார்க்குற பதிலையே சொல்றேன். வீட்டுல கேட்டுக்கிட்டா? நந்தாவின் கேள்விக்கு ஒரு தினசாகத்தான் சிரித்தவள். இல்ல டாக்டர், எங்க வீட்டுக்கும் மேல பெரியவர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு. அது யாரும்மா அந்த பெரியவர்? வேண்டாம் விட்டுருங்க, சொன்னா சிரிப்பீங்க, நான் வரேன். ஒயிட் கோட்டை தோளில் போட்டபடி ஸ்டெப் முனையை ஆட திரும்பி நடக்கிறாள் ரத்னா. டாக்டர் நந்தா முகத்தில் யார் அந்த பெரியவர் என்கிற கேள்வி. தோட்டக்கார மங்கலம். கருப்பு கோயிலை நோக்கி தேவர் தலைமையிலான கூட்டம் முன்னேறி கொண்டிருக்கிறது. வயல் நாற்றின் குளிர்காற்று காது மடல்களுக்குள் குளிர்கூத்து நடத்த போக, குற்றால துண்டெடுத்து உருமா கட்டி கொண்டும் சுருட்டும் பீடியும் பற்ற வைத்து கொண்டும் நெஞ்சு கமர மூக்கு வழியாக புகைவிட்டு கொண்டும் அந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மயானத்தில் முந்தைய மாலையில் கொள்ளியிடப்பட்ட அப்பத்தா கிழவி அரை சாம்பல் கடந்திருக்கிறாள். பிணவாடை தேவரின் குடலையே ஒரு புரட்டு புரட்டுகிறது. மலட்டு நிலத்தில் சாறை பாம்புகள் கபடி விளையாடுவதும் தெரிகிறது. மலையாளத்தான் கரட்டு திண்டு பாறைகளோ அரக்க முகம் போல முறைக்கின்றன. சிறுட்டென்று தாண்டி ஓடுகிறது ஒரு மதர்த்த வால்நரி. கரட்டு குகை ஒன்றில் அது நுழைந்தபடி வெறித்து பார்க்கிறது. கண்ணிரண்டும் வயலட் பல்பு போல ஒளிர் விடுவது நன்கு தெரிகிறது. கரட்டு மேலே ஏறி போக வேணாம், அடிவாரத்தை சுத்தியே போவோம். அதன் நிலா வெளிச்சம் கும்மென இருக்கும்ல. ஊர்காவற்காரன் வீரபாகுவிடம் எச்சரிக்கை பேச்சு. ஏன் ஏறி போனா என்னவாம்? இது ஒரு விடலை. எவன்டா அவன்? போன வாரம் தானே பொக்கைய மகன் பொன்ராசை எடுத்து வந்து பந்திப்பாறையில போட்டோம். காக்கா குருவி கிழிச்சு போட்டு புழுவே வச்சிருக்கும், பார்க்க விளங்குமா? வீரபாகுவிடம் விதாரணையான பதில். ஆமா ஆமா, நான் மறந்தே போனேன். பேச்சோடு பேச்சாக கரட்டை சுற்றி நடக்கிறார்கள். காலை இடறுகிறது பிரண்டை கொடி. தேவர்தான் முன் நடக்கிறார். அவருக்கு பின்னால் துப்பாக்கியை தோளில் வைத்தபடி காவடி போல் பிடித்து கொண்டு ராஜேந்திரன். என் ஆயுசுக்கும் இப்படி ஒரு மணிசத்தம் கேட்டதில்லை. மூன்றாவது நபரிடம் சிலாகிப்பு. கருப்பா, என் சாமி, உன்னைய நம்பி வாரோமப்பா. எதிரின்னு நினைச்சு அம்பு போடாம, விரோதின்னு நினைச்சு வில் எடுக்காம, கள்ளன்னு நினைச்சு கத்தி வீசாம காத்து நில்லப்பா. நான்காவது நபரிடம் களிவிரக்கமான வேண்டுதல். பெருசு, புலம்பாம போ. நாம என்ன கருப்புக்கு எதிரா கைவரிசை காட்டவா போறோம்? இங்கேயே நடுங்க ஆரம்பிச்சிட்ட. தைரியமா போ. கல்யாணம் காட்சியில இருந்து கைமுறுக்கு வாங்கறது வர கருப்பு உத்தரவோட தானே நாம நடக்கிறோம். அது நமக்கு குந்தகம் பண்ணுமா என்ன? பேச்சோடு கூடி நடக்கிறார்கள். கலகலப்பாகத்தான் இருக்கிறது பேச்சும். தேவர் நடக்கும் நிலையில் சற்று திரும்பி பார்க்கிறார். என்ன ஆச்சரியம்! கிட்டத்தட்ட 50-60 தலைகள். அவ்வளவு பேரும் முக்கியப்பட்டவர்கள், அழைக்காமலே ஆர்வத்துடன் வந்திருப்பவர்கள். மொத்தத்தில் ஊரே திரண்டு வந்து விட்டது தெரிகிறது. ஒரு புரட்சிக்கு கிளம்பிவிட்டது போல் தோற்றம் தரும் கூட்டம். கைகளில் வேறு தீப்பந்தம். ராஜேந்திரனும் அதை பார்த்து கை கடிகாரத்தை பார்க்கிறான். மணி சரியாக 12. அதே 12 மணி இரவில் தோட்டக்கார மங்கலத்து பெண்கள் வாசற்புறமாய் ஒன்று திரண்டு நின்று பயத்தாலும் பக்தியாலும் நெஞ்சு விம்ம கூடி கூடி பேசும் அந்த துல்லியமான நொடிகளில் ஆணை முடியார் விட்டு கொல்லைப்புறம் ஒரு முரட்டு உருவம் சுவரெட்டி குதிக்கிறது. மெல்ல உள் நுழைகிறது. பார்வை பீரோ எங்கே என தேடுவதும் புரிகிறது. கிட்டத்தட்ட பல பெரிய தனக்கார வீடுகளில் எல்லாமும் இதே நிலை. உள்ளே இப்படி கள்ள நோட்டம் இருப்பது தெரியாத நிலையில் வெளியே ஊர் ஜனங்கள். ஒரு வழியாக கரட்டின் முடிவில் தெரியும் வீரபாண்டியன் கண்மாயையும் அதை வருடி வரும் காற்றையும் கடந்து நாயக்கர் தோட்டத்தை எட்டுகிறது கூட்டம். பெயர்தான் நாயக்கர் தோட்டம். இன்று புதற்காடு. தோட்டத்து ஊற்று தண்ணீரிடம் சலசலப்பான ஓட்டம். இளநீராய் தண்ணீர். தண்ணீரில் கால் நனைய கடந்தால் கிணிங் 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 என்று குட்டி மணிகளின் கோரசான சப்தம்.
ஓடை நீரில் வெண்கல மணிகள் ஆயிரம் ஆயிரமாய் அடித்து வந்தால் எப்படி சத்தம் வரும்? அப்படி ஒரு சத்தம். கருப்பு சன்னதி சார்ந்த ஆலமரத்து மணிகள் போடும் சத்தம் அது. காற்று உரசுவதால் இடவளமாய் ஆடி உள்கூட்டில் மோதி சதா கிணுகிணுக்கும் சத்தம். அந்த ராட்சசமணியைப் போல ஊர் வரை கேட்காவிட்டாலும் நெருங்கிவிட்டால் காதை கிளுகிழுக்க வைக்கும் சத்தமாக ஒலிக்கின்றன மணிகள். எப்பொழுதாவதுதான் இங்கே நிசப்தம். பெரும்பாலும் ஓயாத மணி சத்தம் விளைந்த வண்ணமே இருக்கும். ஆளுக்கு ஆள் வேண்டிக் கொண்டும் விழுதிலும் கிளையிலும் கட்டி விட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான மணிகள் அவை. சப்தம் கேட்டு கன்னத்தில் போட்டுக்கொண்டு தேவரோடு கூடி மரத்தடியை எட்டுகிறது கூட்டம். எட்டிய வேகத்தில் ராட்சசமணி மேடையை பார்த்து விதிர்த்து போகிறார் தேவர். அதன் முன் ஊர்காவலன் வீரபாகுவின் ஒரே மகன் நாச்சி முத்துவின் தலை வேறு உடல் வேறான முண்டம். 18 படிக்கு மேல் கருப்பு என்று நம்பி கும்பிடும் அந்த ஆள் உயர அறிவாளின் கூர்ந்த பரப்பெல்லாம் கூட மொழிகினார் போல் இரத்தம். மவனே நாச்சி! அதை பார்த்து மயங்கி விழுகிறான் வீரபாகு. அதே சமயம் தொலைவில் யாரோ குதிரையில் செல்வது போன்ற குளம்படி சப்தம். இதோட அத்தியாயம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் அத்தியாயம் 2 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.